ஹே எவ்ரிவான், இட்ஸ் மீ லார்ட் டிஆர்எக்ஸ். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் நாள், ஏன் நாள், நம்ம எல்லாரோட நாளும் தான் இன்னைக்கு. என்ன நாள் கேட்குறீங்களா? நேஷ்னல் லேசி டேங்க இன்னைக்கு. நேஷ்னல் லேசி டே பின்னாடி எந்த வரலாறும் இல்லை. ஆனால் இந்த வரலாறு சொல்ல நான் வரல. அதெல்லாம் யாருமே குவரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு நேஷ்னல் லேசி டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு, எப்படி இது பண்ண எந்த டேட்டாவும் என்கிட்ட இல்லை. பிகாஸ் அஃபிஷியலாக எந்த டேட்டாவும் இல்லை. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த இயர் யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, எந்த பர்பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஒன்று மட்டும் தெரியும், ஆகஸ்ட் 10 தான் இது கொண்டாடுறாங்கன்னு. அது எங்கே யார் ஆரம்பித்தாங்கன்னா, அமெரிக்கன்ஸ் தான். வழக்கம் போல் அமெரிக்கன்ஸுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் அதை வந்து பார்த்தா லீவ் விட்டுலாம் இல்லை, அவங்களே செல்ஃப் லீவ் எடுத்துப்பாங்க. கவர்மெண்ட் லீவில் செல்ஃப் லீவ். அந்த மாதிரி இந்த லீவும் நேஷனல் லேசி டேவும் இந்த இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி வாங்க டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபன்னாக பேசலாம். நேஷனல் லேசி டே சொல்லப்போனால் 2000 அஃபிஷியலாக இல்லை, அது கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா நமக்கு தெரியல. 2000 ஒரு வருஷமும் இந்த ஆகஸ்ட் 10 வந்து பார்த்தா எப்படி சொல்கிறது, வேலைக்கு போகிறவங்களாம் அன்றைக்கி லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறதோ, இல்லை சினிமாவுக்கு போகிறதோ, இல்லை தூங்குறதோ, அதுதான் அது பண்ணியிருந்தாங்க. வாரம் ஃபுல்லாக உழைக்கிறோம், அந்த ஒரு நாள் நம்ம சண்டே மட்டும் தான் நமக்கு ரெஸ்ட் கிடையாது. பட் இந்த ஸ்டான்ஸா, இந்த சுச்சுவேஷனில் யாருக்குமே அந்த சண்டே கூட ரெஸ்ட் கிடைக்க மாட்டேன். எஸ்பெஷலி யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கிறாங்களோ, ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்களோ, அவங்க ரெஸ்ட்டே கிடைக்காது. பிகாஸ் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஐ டசன்ட் லைக் தட் ஸ்கீம் அண்ட் டேர்ம். முக்கியமாக இந்த லேசி டே வந்து பார்த்தா ஒரு டெக்கேடும் டிஃப்ரெண்ட் இயரில் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பசங்களுக்காக, இப்போ வந்து கம்ப்ளீட்லி ப்ரொடக்டிவிட்டி. அதாவது இப்போ நீங்களும் சரி நானும் எல்லாருமே வந்து பார்த்தா இந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு ஒர்க் பிளேஸில் நம்ம வந்து சிக்கிக்கிறோம். லைக் ஸ்மால் இன்சைட் ஸ்டக்ட் இன் வெப். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே இது பண்ணிடும். பிடிச்சி வேலை பார்க்க போய் கட்டாயமாக வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லி இந்த என்விரான்மெண்ட் நம்மளை ரொம்பவே இது பண்ணுதுன்னா நான் சொல்லுவேன். நான் இதை அப்போஸ் தான் பண்ணுவேன். நான் வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இது. அஃபிஷியலாக 8 ஹவர்ஸ் அதான் வந்து கவர்மெண்ட் ரூல், அதுபடி தான் வேலை பார்க்கணும். பட் நீங்கள் அதையும் மீறி வேலை வாங்குறீங்க, கேட்டால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சொல்கிறீங்க. தட்ஸ் நாட் சூட் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பர்சனல் லைஃப், அந்த பர்சனல் லைஃப் அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸை டேலி பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் லேசி டேவே ஒரு விதமான கான்செப்ட். அன்றைக்கி வந்து பார்த்து யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, டோட்டலி ரெஸ்ட் தான், 0 ரெஸ்ட் ஃபீல் அன்றைக்கி பண்ணுவாங்க. அதாவது இன்றைக்கி பண்ணுறோம் நம்ம. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த வீடியோ போட்டு நானே வந்து வேலைக்கு தான் போக போகிறேன், அது வேறு விஷயம். பட் உங்களை சொல்கிறேன், வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் ரொம்பலாம் அப்படி எஃபர்ட் எடுத்தால் கடைசியில் நீங்கள் தான் 0 ஆவீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறு சொல்லி நான் 0 ஆக வேணாம். உங்களுக்கு பிடிச்சத தேடுங்க, அந்த பிடிச்சதை தேடி அந்த பிடிச்சதை நோக்கி ஓடுங்க, அந்த பிடிச்சதுக்காக போராடுங்க. வாழ்க்கையும் சரி சக்ஸஸ். அப்போ நீங்கள் போராடி இருக்கும்போது ஒரு ஃபெயிலியர் வந்தால் கூட ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள் என்னடா பிடிக்காத வேலை செஞ்சு சக்ஸஸ் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் நோ யூஸ். பிகாஸ் யூ ஆர் நாட் இன் யுவர் திங், யுவர் சோல் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஆத்மாவுக்கு பிடிக்காத விஷயம் தான் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் வளர்ச்சி காட்டுறீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி தோற்று போனால் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குதுங்க. இந்த நேஷ்னல் லேசி டேவை நீங்களும் சரி நானும் சரி ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. நெட்ஃப்ளிக்ஸை படத்தை பாருங்கள், இல்லை டைம் வந்தால் ஏன் வீடியோவும் பாருங்கள். இப்படி உங்கள் பெறுவது உங்களின் நான் லார்ட் டிஆர்எக்ஸ். பாய்.